சுந்தரம் அந்த கடுமையான மழையில் காரை ஓட்ட விரும்பாமல் நெடுஞ்சாலையின் ஓரத்தில் நிறுத்தியிருந்தார். மருத்துவமனைக்கு போய்விட்டு வீடு திரும்புகின்ற வழியில் இப்படி திடும் என மழை பிடித்து கொண்டது. ஜெனரல் ஆஸ்பத்திரியின் புற்றுநோய் பிரிவில் அந்த 2 டாக்டர்களும் துன்பமோ மகிழ்ச்சியோ இல்லாத இயந்திரத்தனமான குரலில் அவருடைய மருத்துவ அறிக்கையை வாசித்து விளக்கி காட்டியது திரும்ப திரும்ப நினைவுக்கு வந்து கொண்டிருந்தது. உங்கள் மூளையில் ஒரு கட்டி இருக்கிறது, ஆபத்தான புற்றுநோய் கட்டி. இரத்த பரிசோதனையில் வெள்ளை அணுக்கள் மிக அதிகமாக இருக்கின்றன. கல்லீரலில் புண் இருக்கிறது. இவை நிச்சயமாக உங்களுக்கு புற்றுநோய் இருப்பதற்கான ஆதாரங்கள். இதயத்தில் பாறை தாக்கிற்று, ஆனாலும் அதன் முழு வலியும் இன்னும் தெரியவில்லை. அப்படியா? உண்மையாகவா டாக்டர்? ஆமாம், எல்லா பரிசோதனைகளும் செய்துவிட்டோம், சந்தேகம் ஒன்றுமில்லை. ஆரம்ப கட்டமா? முற்றிவிட்டதா? எப்படி? மூளையிலிருந்து உடம்பின் மற்ற உறுப்புகளுக்கும் பரவ ஆரம்பித்து விட்டது. மிக விரைவாக பரவுகிறது. முற்றுவது மிக விரைவாகவே நடைபெறும். சுந்தரத்திற்கு நாக்கு வறண்டிருந்தது. என்ன ஆகும் டாக்டர்? கபாலத்திற்குள் மூளை மடிப்புகளில் புழுக்கள் நெளிவது போன்ற ஒரு கணநேர கற்பனை. தலை குனிந்து மௌனித்திருந்து கேட்டார். குணமாகிவிடுமா டாக்டர்? கேள்வியில் குழந்தைத்தனம் இருந்தது, பயமும் இருந்தது. தனது எண்ண அலைகளை நிறுத்தும்படியாக செல்போன் சினுங்கியது. ஜானகிதான் அழைக்கிறாள். 1 மாத காலமாகவே கடுமையான தலைவலி, வயிற்றை புரட்டி கொண்டு வரும் வாந்தி, இதையெல்லாம் பார்த்து ஜானகிதான் பல முறை என்னை மருத்துவமனைக்கு கூட்டி சென்றிருக்கிறாள். இன்றுதான் பரிசோதனை முடிவு. அதை கேட்பதற்காகத்தான் போன் செய்திருக்கிறாள் போலும். வீட்டிற்கு செல்ல காரை எடுத்தார் சுந்தரம். சுந்தரத்தின் குடும்பம் மலேசியாவில் வாழும் தமிழ் குடும்பங்களில் ஒன்று. தன் மகள் ராதா சிறு குழந்தையாக இருக்கும் போதே மலேசியாவில் ஆசிரியர் பணி கிடைத்து அப்படியே செட்டில் ஆகிவிட்டார்கள். சுந்தரத்தின் காரை கேட்டின் முன் கண்டதும் ஜிம்மி ஓடி வந்தது. கேட்டின் பின்னால் இருந்து துள்ளி குதித்து வந்து அவர் கையை நக்கி கொடுத்தது. ஒரு 2-3 மணி நேரம் வெளியே போய் வந்தாலும் ஏதோ 10 நாட்கள் பார்த்திராத நண்பனை கண்ட கொண்டாட்டம். எங்கே என் மனைவி ஜானகி? என் நோயை கூறினால் அவள் தாங்கிக் கொள்வாளா? மனம் பதைத்தது. கண்கள் அவளை தேடிக்கொண்டிருந்த நேரத்தில் அவளோ பரபரப்புடன் வந்து, என்னங்க, ராதா ஃபோன் பண்ணாங்க. என்ன விஷயம் ஜானகி? மறுபடியும் பிரச்சனையா? பிரச்சனைனா? அந்த பாவி மறுபடி போட்டு அடிச்சிருக்காங்க. அவள் கண்களில் நீர் கட்டியது. ஏனா? என்னமோ மறுபடியும் பணம் கேட்டானா? கண்ணீரை துடைத்து கொண்டே பேசினாள். முடியாதுன்னு சொன்னாலாம். வார்த்தை முத்தி போய் அடிக்கிற அளவுக்கு வந்திருக்கு. மனதில் திகீர் என்றது. எத்தனை அன்பாக இந்த மகளை வளர்த்தோம் இருவரும். கொஞ்சி குளிப்பாட்டி படிக்க வைத்து அவள் படிக்க விழித்திருந்த நாட்களில் தாங்களும் விழித்திருந்து பட்டதாரியாக்கி அவள் விரும்பியவனை தாங்கள் விரும்பாத போதும் அவள் விருப்பத்தை ஏற்று அவனையே அவளுக்கு மணாளனாக்கி வீடு பிடித்து கொடுத்து குழந்தை பேறு பார்த்து இப்படி அடிபடவா? எப்படி இவர்கள் வாழ்க்கை கசந்து போனது? ஏன் இவர்கள் காதல் வாழ்க்கை வன்முறைக்குள் வீழ்ந்தது? மனதிற்குள் கேட்டுக்கொண்டார். வாய்விட்டு யாரிடம் கேட்பது? நம்ம என்ன செய்யறது ஜானகி? அவ இன்னைக்கே புறப்பட்டு வராளா? இங்க போனை கீழே வச்சதும் பேக் எடுத்துட்டு வந்துடுவேன்னு சொன்னா. பஸ்லையா? இல்லங்க, அவ கார்ல. பையனையும் கூட்டிட்டு தானா ஓட்டிட்டு வர போறாளாம். ஒண்டியாவா? என்ன ஜானகி நீ? இதுவரைக்கும் அவ ஒண்டியா காரை ஓட்டிட்டு வந்ததே இல்லையே. ஏன் சரின்னு சொன்ன? நான் என்ன சொல்றது? நான் புறப்பட்டுட்டேமான்னு சொல்லிட்டு போனை வச்சிட்டா. நான் என்ன பண்ண முடியும்? 3 வயது குழந்தையையும் கூட்டிக் கொண்டு இரவில் மழை காலத்தில் மனதில் வெறுப்பையும் எரிச்சலையும் கோபத்தையும் சுமந்து கொண்டு இடைவிடாத 110 கிலோமீட்டர் வேகத்தில் மனதை வசியப்படுத்தி மூளையை மறத்து போகச் செய்யும் நெடுஞ்சாலையில் நினைக்க பயமாக இருந்தது. விபத்து காட்சிகள் தோன்றி தோன்றி மறைந்தன. ச்சே, நீ அவளை தடுத்திருக்கணும் ஜானகி என்று சொல்லி அசந்து நாற்காலியில் உட்கார்ந்தார். எப்படிங்க தடுக்கிறது? இன்னும் அங்கிருந்து அவனோட சண்டை போட்டு உதவாங்கவா? இங்கேயாவது வந்து 2 நாள் நிம்மதியா இருக்கட்டும்னு வர சொல்லிட்டேன். உண்மைதான், ராதா தன் கணவனிடம் அடிபடுவது இது முதன்முறையல்ல. இந்த 2-3 ஆண்டுகளில் இது அதிகமாகிவிட்டது. அவர்கள் குடும்ப வாழ்க்கையில் பலவித விஷயங்கள் கலந்துவிட்டன. மருமகன் சிவமணி அதற்கு முக்கிய காரணம். அவனுக்கு குறுக்கு வழியில் முன்னேற வேண்டும் என்ற பேராசைகள் அதிகம். எல்லாம் அவனுடைய குற்றம் என்றும் சொல்லிவிட முடியாது. பெற்றோர்கள் என்ற கோணத்திலிருந்து பார்க்கும்போது ராதாவின் மேல் பரிதாபம் தோன்றினாலும் அவளுக்கும் விட்டு கொடுத்து போக முடியாத பண்பு உண்டு. கோபம் வந்தால் மூர்க்கமாக மாறிவிடுவாள். பிடிவாதமும் உண்டு.
ராதாவின் வாழ்க்கையை நினைத்து மனதில் எப்பொழுதும் நிறைந்திருக்கும் அந்த பாரம் இன்றைக்கு டாக்டரிடம் சென்று மரண ஓலை பெற்றுக்கொண்டு வந்த அதிர்ச்சியிலிருந்து இன்னும் மீளாத நிலையில் இன்னும் ஒரு ஈட்டியா இப்படி பாய வேண்டும்? என் அன்பு மனைவியே, புதிய துயரம் வந்ததும் காத்திருந்த இன்னொரு துயரத்தை மறந்துவிட்டாயே. என் பரிசோதனை ரிப்போர்ட் பற்றி நீ கேட்கவே இல்லையே. எங்கேயாவது வழியில நின்று ஃபோன் பண்ணக்கூடாது, கொஞ்சம் கூட பொறுப்பில்லாத புள்ள என்று முணங்கிக் கொண்டாள் ஜானகி. ஏங்க, எதுக்கும் வீட்டுக்கு ஃபோன் பண்ணி புறப்பட்டாளா இல்லையான்னு கேட்டுருவோமா? சுந்தரம் யோசித்தார். கேட்கலாம் தான், ஏதாவது தகவல் கிடைத்தால் ஆறுதலாகத்தான் இருக்கும். ஆனால் புறப்பட்டு நெடுநேரம் ஆயிற்று என்று தகவல் வந்தால் ஜானகியின் பீதி இன்னும் அதிகமாகும். அதைவிட மருமகன் சிவமணி போனை எடுத்தால் என்ன பேசுவது என்று தெரியாது. அவனிடம் சொல்லிவிட்டு வருகிறாளா, சொல்லாமல் வருகிறாளா, ஒன்றும் தெரியவில்லை. இந்த நிலையில் ஏதாகிலும் பேச போய் பிரச்சனை விபரீதமாகிவிடலாம். ஜானகி திடீரென்று தலை நிமிர்ந்து அவர் முகத்தை நேருக்கு நேர் பார்த்தாள். சரி, டாக்டர் என்ன சொன்னாரு? அதை கேட்காம ராதா கதையே பேசிட்டு இருந்துட்டேனே. இன்னும் லேப்ல இருந்து பரிசோதனை முடிவு வரலையா ஜானகி? 2 நாள்ல தெரியும்னு டாக்டர் சொல்றாரு. இன்னைக்கு கண்டிப்பா வந்துரும்னு சொன்னாங்களே. சொன்னாங்க, இப்ப இல்லைங்கிறாங்க. என்ன பண்றது? உங்களுக்கு வலி எப்படி இருக்கு? பரவாயில்ல, சாப்பாட்டுல கொஞ்சம் கட்டுப்பாடா இருக்க சொன்னாரு. கார் பீப் என்று ஹாரன் அடித்தது. ஜானகி முகத்தில் உயிர் வந்தது. இதோ வந்துடுச்சுங்க. பரமா காரை விட்டு இறங்கினான். தாத்தா என்று கூவிக்கொண்டு ஓடி வந்தான். பரமா, வா வாடா கண்ணு என்று அவனை தூக்கி கட்டி கொண்டார். தூக்க முடிந்தது. 3 வயது குழந்தை லேசாகத்தான் இருந்தான். போன முறை பார்த்ததற்கு இப்போது இளைத்திருந்தான். தாத்தா, டோன்ட் கால் மீ பரமா, மை நேம் இஸ் பிரேம் என்றான் குழந்தை. மற்றவங்களுக்கு நீ பிரேம், தாத்தாவுக்கு நீ பரமாதான் என்று முத்தமிட்டார். பேரனுக்கு தமிழ் பேச தெரியாது. மலேசியாவில் தமிழ் குடும்பங்களின் நடுத்தர வர்க்கத்து பழக்க வழக்கங்களுக்கு பலியானது அவனுடைய குடும்பம். பிரேம் என்று அவன் பெற்றோர்கள் நாகரிகமாக வடநாட்டு பெயராக வைத்திருந்தார்கள். சுந்தரத்திற்கு அந்த பெயர் கொஞ்சமும் பிடிக்கவில்லை. அந்த பெயரை பரமா என மாற்றி கூப்பிட்டார். பரமா தாத்தாவிடமும் பாட்டியிடமும் மாறி மாறி முத்தங்களை அள்ளி வாங்கி கொண்டான். ஏமா இவ்வளவு நேரம் என்று ஜானகி கேட்டாள். அவள் குரலில் படபடப்பு போய் ஆறுதல் வந்திருந்தது. வர்ற வழியெல்லாம் ரொம்ப மழைமா, அதான் மெதுமெதுவா வரவேண்டியதா போச்சு என்றாள். பாட்டி, கிவ் மீ சாக்லேட் என்றான் பரமா. வா, முதல்ல சோறு சாப்பிடு, அப்புறம்தான் சாக்லேட் என்று அவனை தூக்கியவாறு உள்ளே போனாள் ஜானகி. பரமா அது வேண்டும் இது வேண்டும் என்று அடம்பிடித்து எதையும் சாப்பிடாமல் சோர்ந்து தூங்கி விழுந்தான். பரமாவை தூங்க போட்டுவிட்டு ராதா ஹாலில் வந்து உட்கார்ந்தாள். உடை மாற்றி இரவு ட்ரெஸ் போட்டிருந்தாள். மேக்கப் கலைந்து எண்ணெய் முகமாக இருந்தாள். என்னமா பிரச்சனை உன் வீட்டில் என்று கேட்டார் சுந்தரம். எல்லாம் எப்போது உள்ள பிரச்சனை தான்ப்பா. அந்த மனுஷன் வர வர மிருகமாகிட்டு வர்றாரு. கொஞ்சம் விவகாரம் வந்துட்டா கையை நீட்டிடுறாரு. திருமணமான புதிதில் சிவமணி பங்கு மார்க்கெட்டில் திடீர் பணக்காரனாக ஆசை கொண்டு கொஞ்சம் பணத்தை இழந்தான். சுந்தரம்தான் பணம் கொடுத்து சரி கட்டினார். மீண்டும் அவன் பணத்தை இழந்து வந்தபோது சுந்தரம் பணம் தர மறுத்துவிட்டார். ராதாதான் தன் சேமிப்பிலிருந்து கொடுத்தாள். அதற்கப்புறம் மீண்டும் அப்படி கொடுக்க அவள் தயங்கிய போது சண்டைகள் தொடங்கின. அப்புறம்தான் இந்த அடிதடி கொடுமை. சுந்தரம் யோசித்து சொன்னார். நான் உனக்கு எதிராக பேசுறதா நினைக்காதம்மா. உன் புருஷன் முரடனா மாறிட்டு இருக்கான் அப்படிங்கிறத ஒத்துக்கிறேன். ஆனால் நீ கொஞ்சம் அடங்கி போய் விட்டு கொடுத்து மாற்றலாம் இல்லையா? குடும்ப ஒத்துமை முக்கியம் இல்லையாம்மா? இப்படி கோச்சிக்கிட்டு வீட்டை விட்டு வந்துட்டா விஷயம் முத்தி போய் ஒட்ட முடியாத அளவுக்கு உடஞ்சிடுமேம்மா. அப்பா, அந்த மனுஷனை பற்றி புரியாமல் பேசுறீங்க. நான் அவனை மிருகம்னு சாதாரணமாக சொல்லலை. முதல்ல வாயால் திட்டினாரு, பொறுத்துக்கிட்டேன். அப்புறம் பிடிச்சு தள்ள ஆரம்பிச்சாரு, பொறுத்துக்கிட்டேன். அப்புறம் அடி, கில்லல். இப்போ என்ன நடக்குது தெரியுமாப்பா? நைட் ட்ரெஸ்ஸை கொஞ்சம் தூக்கி துடையை காட்டினாள். தழும்புகள் திட்டு திட்டாக சிகரெட்டால சூடு வைக்கிறாருப்பா. விம்மி அழுதாள். மருமகன் இப்போது தன் முன் இருந்தால் அட மிருகமே என சீறி அவனை அடித்திருப்பேன் என்று தோன்றியது. சிவமணியை கூப்பிட்டு நான் சீரியஸா பேசி பார்க்கட்டுமாமா? கண்களை துடைத்து கொண்டு சொன்னாள். அது இனிமே நடக்காதுப்பா. சமரசம் பண்ணி வைக்கிற கட்டத்தை எல்லாம் தாண்டியாச்சு. அவர் தயாரா இருந்தாலும் நான் தயாரா இல்லை. என்னால முடியாது. அந்த நரகத்திலிருந்து நான் விடுபடணும். எனக்கு விடுதலை வேணும். அப்படின்னா விவாகரத்து மனு செய்ய போறேன்ப்பா. மீண்டும் உள்ளத்தில் சம்மட்டி அடி விழுந்தது. எத்தனை எளிதாக சொல்லுகிறாள்.
ஏமா இதனால் ஏற்படக்கூடிய பின் விளைவுகளை யோசிச்சு பாத்தியாமா? எனக்கு அதை பற்றிலாம் கவலை இல்லைப்பா, இந்த நரகத்திலிருந்து விடுபடணும் என்று சொல்லி கொண்டிருக்கும் போதே ஃபோன் அடித்தது. இந்த நடு இரவில் யாராக இருக்கும்? ஃபோனை எடுத்தார். ராதா அங்கே வந்தாளா? ஹலோ என்று கூட கூறாமல், யாரு, மாப்பிள்ளை சிவமணியா? இந்த ராத்திரியில என்கிட்ட சொல்லாம கொள்ளாம எப்படி என் பையனை தூக்கிட்டு போகலாம் என்று கத்தினான். அங்க சொல்லக்கூடிய சூழ்நிலை இல்லைன்னு நினைக்கிற மாப்பிள்ள என்றார் சுந்தரம். நாளைக்கு நைட்டு நான் அங்கே வந்துடுவேன். அவ என்ன பண்ணான்னு நான் வந்து உங்ககிட்ட சொல்கிறேன் மாமா. அப்புறம் பிரேமை என்னை விட்டு பிரிச்சிடலான்னு மட்டும் நினைக்காதீங்க. அவன் ஏன் பையன். நான் ஃபோனை வைக்கிறேன் என்று படார் என்று ஃபோனை வைத்தான். பெரும் ஆவேசக்காரன்தான். சுந்தரத்திற்கு உட்கார முடியவில்லை. சுந்தரம் வயிற்றில் அந்த வலி எரிமலை இன்னொரு முறை வெடித்து குழம்பி கக்கி அடங்கியது. முகம் சுளித்து வயிற்றை பிசைந்தார். ஜானகி, நான் போய் படுக்கிறேன், உடம்பு சரியில்லை. படுக்கை அறையை நோக்கி வந்தவர் திரும்பி ஜானகியை பார்த்து சொன்னார். ஜானகி, நேரமாச்சு, வந்து படு. ராதாவையும் படுக்க விடு, கலப்பா இருக்கும். வயிற்றில் முதுகு தண்டில் ஒரு அரிவாள் வெட்டு விழுந்தது போன்ற வலி இரண்டாக பிளந்தது. அம்மா என்று அவர் வாய்விட்டு கத்தியபடி படுக்கையில் எழுந்து உட்கார்ந்து தலையை பிடித்து கொண்டிருந்த போது ஜானகி யதார்த்தமாக அறைக்குள் நுழைந்தாள். ஏங்க, என்னாச்சுங்க? என்ன செய்து? வலி ரொம்ப கடுமையா போச்சு ஜானகி. எப்ப இருந்து இப்படி அவதிப்படுறீங்க? என்னை கூப்பிட்டுருக்க கூடாது என்று ஜானகி கோபமாக பேசினாள். இவளிடம் மறைக்க முடியாது என தெரிந்த சுந்தரம், இன்று இரவே ஒருவேளை நான் இறந்து விட்டேன் என்றால் என்ன செய்வது என்று ஜானகியிடம் டாக்டர் கூறிய அனைத்தையும் கூறிவிட்டார். ஜானகி உயிர் போய்விட்டது போன்று அழுதாள். நம்ப முடியலங்க, இது உண்மையா இருக்காது என்றாள். அழுது என்ன பண்றது ஜானகி? தைரியமாயிரு. தனியா உன் காலில் நிற்க பழகிக்க. என்னைக்காவது ஒரு நாள் போகிற உயிர் தானே, போகட்டும். இதுக்காக அழுது அழுது வாழ்க்கையை நரகமாக்கிக்க முடியாது. நோய் வந்தா எல்லாரும் செத்து தான் போயிடுறாங்களா? எத்தனையோ சிகிச்சைகள் இல்லையா? டாக்டர் சிகிச்சையை பற்றி எதுவும் சொல்லலையா என்று கேட்டாள். சொன்னார்கள் ஜானகி, ஆனால் இந்த நோயை விட அந்த சிகிச்சை கொடுமையானதா இருக்கும். அதில் எனக்கு சுத்தமாக விருப்பமே இல்லை. அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, காலையில் கிளம்புறோம், உடனடியாக சிகிச்சையை ஆரம்பிச்சிடுவோம். நான் இருக்கேன் உங்கள் பக்கத்தில். உங்களுக்கு வேண்டியது எல்லாத்தையும் நான் செய்கிறேன். உங்களுக்கு எல்லாம் நல்லாயிடும், கவலைப்படாதீங்க. இனிமே சாவை பற்றி பேசாதீங்க. ராதா இப்போதான் வந்திருக்கா, அவள் பிரச்சனை முடியட்டுமே, அதுக்கப்புறம் சிகிச்சையை பற்றி யோசிக்கலாம் என்றார் சுந்தரம். அவ இருந்தா என்ன, இல்லாட்டி என்னங்க? அவ இன்னைக்கு வருவா, நாளைக்கு போவா. எப்படியாச்சும் தொலையட்டும். அவ வசதியை பார்த்து நாம காத்திருக்க வேணாம். நாளைக்கே காலையில போவோம். எப்படி எடுத்திருந்து பேசிவிட்டால். இத்தனை நேரம் பெண்ணின் கதை கேட்டு உருகி உருகி வழிந்து கணவனை கூட மறந்து தாயாக இருந்த நீ இப்போது மனைவியாக அவதாரம் எடுத்து கணவனுக்காக பெண்ணின் துயரத்தை இப்படி உதறி தள்ளிவிட்டாயே. காலை எழுந்ததும் அவர்களுக்கு அதிர்ச்சி காத்திருந்தது. கடிதம் எழுதி வைத்துவிட்டு ராதா எங்கே சென்றாள்? சுந்தரம் அந்த கடிதத்தை முழுவதுமாக படித்தார். அம்மா அப்பாவுக்கு இப்படி கடிதம் எழுதி வைத்துவிட்டு இரவோடு இரவாக போவது, அதிலும் என் அன்பு மகனை விட்டு போவது எனக்கு வெட்கமாக இருக்கிறது. ஆனால் எனக்கு வேறு வழி இல்லை. என்னை மன்னித்து விடுங்கள். என் கணவர் என் வாழ்க்கையை நரகமாக்கி விட்டார். அவரை நம்பி நான் ஏமாந்து போனேன். என்னை காதலிப்பதாக நடித்து என்னை பணம் கறக்கும் மாடாக நடத்த தொடங்கிவிட்டார். நான் அவர் மேல் இருந்த அன்பை எல்லாம் இழந்து விட்டேன். அவரை நினைத்தாலே வெறுப்பு குமட்டி கொண்டு வருகிறது. இனி அவரோடு என்னால் வாழ முடியாது. விவாகரத்து விரைவில் மனு செய்ய போகிறேன். விவாகரத்து கிடைத்ததும் என் மகனை என்னோடு அழைத்து சென்று விடுவேன். அப்பா அம்மா இவரிடம் சித்திரவதை அனுபவித்து கொண்டிருக்கும் போது அன்புக்காக ஏங்கி நின்ற சமயம் ஒரு நல்லவரை சந்தித்தேன். அவர் ஒரு ஆங்கிலேயர், எங்கள் பொருளகத்தின் லண்டன் அலுவலக பொறுப்பாளர். இங்கு அவர் வந்திருந்த போது பழகி காதலாகிவிட்டோம். அவர் என்னை திருமணம் செய்து கொள்ள தயாராக இருக்கிறார். என் விவாகரத்து முடிவானவுடன் அவரை திருமணம் செய்து கொள்வேன். பிரேமையும் அவர் ஏற்று தன் மகனாக வளர்க்க தயாராக இருக்கிறார். இந்த உண்மையை உங்களிடம் சொல்லி என் மகனை விடுவதற்காகத்தான் வந்தேன். ஆனால் என்னால் உங்களிடம் சொல்ல முடியவில்லை. இது ஒன்றுதான் என் கொடுமைக்கார கணவனிடமிருந்து விடுதலை பெறும் ஒரே வழி. என் நிம்மதி இனி என் காதலனிடம்தான். எக்காரணம் கொண்டும் பிரேமை அந்த மிருகத்திடம் மட்டும் கொடுத்து விடாதீர்கள். நான் உள்ளுக்குள் எவ்வளவு வெட்கப்படுகிறேன், ஈனப்படுகிறேன் என்பதை இந்த கடிதத்தில் எழுதிவிட முடியாது. ஆனால் என்னை இந்த நிலைக்கு சிவமணி தள்ளிவிட்டார். என் துயரத்தை புரிந்து கொள்ளுங்கள். இப்படிக்கு மகள் ராதா. இப்படியா செய்துவிட்டால்? என் மகளா? என் வளர்ப்பில் வளர்ந்த மகளா?
எங்கு தவறு செய்தேன்? நான் நட்டு நீர் வார்த்து நேராக்கி வளர்த்த மரம் இப்படி இள வயதிலேயே கோணலாக போனதெப்படி? பாவி மூதேவி, இப்படி பண்ணியிருக்காளே பாத்தீங்களா என்றாள். அவள் பாவியா மூதேவியா அல்லது தன் வாழ்க்கை துன்பங்களுக்கு நிவாரணம் தேடும் சாதாரண பெண்ணா என சுந்தரத்தால் தீர்மானிக்க முடியவில்லை. தாத்தா, வேர் இஸ் மை மம்மி என்று கண்ணை கசக்கியவாறு கேட்டுக்கொண்டு அங்கு நின்றான் பரமா. மணிக்கு ஒரு முறை வேர் இஸ் மை மம்மி என்று கேள்வி கேட்கும் பரமாவை கூட சமாளித்து கொள்ளலாம். இரவில் பிரச்சனை செய்வதற்காகவே வரும் மாப்பிள்ளை சிவமணியிடம் ராதா ஓடி போய்விட்டாள் என்று கூறினால் எப்படி கொந்தளிப்பானோ என்று சொல்ல முடியாது. இருவரும் பயத்தில்தான் இருந்தனர். பகல் முழுவதும் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அலைந்ததில் சுந்தரத்திற்கு மிகவும் சோர்வாக இருந்தது. பேரன் பரமா சீக்கிரமாகவே அயர்ந்து தூங்கிவிட்டான். பரமனுக்கும் சளி தொந்தரவு அதிகமாக இருந்ததால் அவனுக்கும் சில பரிசோதனைகள் செய்யப்பட்டிருந்தது. இரவு 11 மணி போல் சிவமணியின் பஜோரா ஜீப் அவருடைய வீட்டின் முன் வந்து நின்றது. ஒரு ராட்சச நிழல் போல ஜீன்ஸுடன் கீழே இறங்கினான் சிவமணி. கட்டி வைக்கப்பட்டிருந்த ஜிம்மி அவனை பார்த்து குரல் வெடிக்க குலைத்தது. எங்க மாமா, என் வைஃப் வர சொல்லுங்க என்றான். உட்காரப்பா, சாப்பிட்டியா? ஏதாயிலும் சாப்பாடு எடுத்து வைக்க சொல்லட்டுமா என்று கேட்டார் சுந்தரம். தான் தயங்கி தயங்கி சொல்வதை விட கடிதம் தெளிவாக சொல்லும் அவள் வார்த்தைகளிலேயே அவனுக்கு உரைக்குமாறு செய்தி போய் சேரட்டும் என்று ராதா எழுதிய கடிதத்தை அவனிடம் நீட்டினார். படித்து முடித்து கடிதத்தை கசக்கி எறிந்தான். ரெடி பீச், ரெடி பீச் என்று கத்தினான். எழுந்து அங்குமிங்கும் நடந்தான். உட்கார்ந்தான். தலையை பிடித்து கொண்டு குனிந்திருந்தான். சிவமணி கத்தினான். எதிர்பார்த்ததுதான். எங்களை ஏன்பா சத்தம் போடுற? எங்களுக்கு இது பற்றி ஒன்றுமே தெரியாது. உங்கள் புருஷன் பொஞ்சாதிக்குள்ள உறவை காப்பாற்றிக்க உங்களால் முடியலை. இதுக்கு வெளியார் நாங்கள் என்ன பண்ண முடியும்? எங்களுக்கும் கடிதத்தை பார்த்து அதிர்ச்சியாக தான் இருக்குது என்றாள் ஜானகி. பொம்பளையாவ? பொம்பளையா? பேய், வேசி என்றான். இதுக்கு அவ மட்டுமா காரணம்? நீ நல்லபடியா இருந்திருந்தா விஷயம் இவ்வளவு தூரம் போயிருக்குமா என்றாள் ஜானகி. பொறுமையாக இருந்த சுந்தரம் கேட்டார். அவ காசு கொடுக்காததுக்காக நீ அவளை அடிச்சதா சொல்லியிருக்காளே, அது உண்மையா? அவரை முறைத்து பார்த்தான். ஆத்திரத்தில் அப்படி இப்படி தட்டி இருப்பேன், அது ஒரு பெருசா? சிகரெட்டால சூடு வச்சியாமே. நோ, தவறி பட்டிருக்கலாம் என்றான். சிவமணி, இந்த மாதிரி ஒரு மனைவியை நடத்துறது நாகரிகமாப்பா என்று கேட்டார். அவனுக்கு கோபம் வெடித்து கொண்டு வந்தது. அவ மட்டும் என்ன இப்படி ஓடி போயிட்டாளே, இதுதானா நீங்க புள்ளைய வளர்த்த லட்சணம் என்று கூவினான். தன் குறைகள் வெளிப்பட ஆரம்பித்தவுடன் கூச்சலால் அதை முழுகடிக்க முயன்றான். நாங்க வளர்த்த லட்சணத்தை பார்த்துதானப்பா நீ விரும்பி கல்யாணம் பண்ணிக்கிட்ட. நீ அவளை வச்சிருந்த லட்சணம் தான் அவளை இந்த நிலைமைக்கு தள்ளி இருக்கு. நீ அவளை அன்பா வச்சிருந்தா இப்படியெல்லாம் நடந்திருக்குமா என்றார் சுந்தரம். பரமா கண்ணை கசக்கி கொண்டு வந்து நின்றான். கம் ஹியர் பாய் என்று சிவமணி அதட்டி கூப்பிட பரமா பயத்தில் நடுங்கி நின்றான். அப்பா கூட வந்துரு பிரேம், உனக்கு அம்மா இல்ல, அவ ஒரு வேசி என்று அசிங்கமாக ராதாவை திட்டி பரமாவை கையை பிடித்து இழுத்தான். தாத்தா, ஐ டோன்ட் வாண்ட் டு கோ என்று அழுதான் பரமா. அவன் தொண்டை விக்கியது. இருமலும் சளியுமாக வந்தது. சுந்தரம் எல்லாவற்றையும் தடுத்து, முதல்ல உங்க புருஷன் பொண்டாட்டி பிரச்சனையை முடிச்சிட்டு வாங்க, அது வரைக்கும் பரமா இங்கதான் இருப்பான். உன் கூட நான் அனுப்ப முடியாது, உன்னால தனியா அவனை வளர்க்க முடியாது என்று கூறி பரமாவை தன்வசப்படுத்தினார். நானும் ஒரு பொம்பளைய பிடிச்சிட்டு வரேன், அதுக்கப்புறம் வந்து என் பையனை தூக்கிட்டு போவேன், அதை யாராலும் தடுக்க முடியாது. உங்க குடும்பத்தையும் நான் சும்மா விட மாட்டேன் என்று மிரட்டிவிட்டு சென்றான் சிவமணி. எப்படி இப்படி ஒரு முரட நம்ம குடும்பத்துல வந்து சேர்ந்தான் என்று எண்ணிக்கொண்டிருந்தாள் ஜானகி. அந்த வீட்டிற்குள் ஒரு புயல் அடித்து ஓய்ந்தது போல இருந்தது. இந்நிலையில் சுந்தரத்திற்கு ரேடியோ தெரப்பி சிகிச்சை ஆரம்பித்திருந்தது. அதன் பக்க விளைவுகள் கடினமாகவே இருந்தது. சுந்தரத்தால் அவ்வளவு எளிதாக தாங்கிக் கொள்ள முடியவில்லை. முன்பு போல் அவரால் நடக்க முடியவில்லை. சிவமணி வந்து போனதிலிருந்து பரமா சோர்ந்து சோர்ந்து இருந்தான். அடிக்கடி இருமிக் கொண்டிருந்தான். சரியாக சாப்பிடுவதும் இல்லை. 2 வாரங்கள் கடந்திருந்தன. யாரும் எதிர்பார்க்காத வகையில் ஒரு விஷயம் நடந்தது. பரமாவின் பரிசோதனை முடிவு எல்லோரையும் துக்கத்தில் ஆழ்த்தியது. கவலையில் போராடி கொண்டிருந்த அந்த குடும்பத்திற்கு 2 வாரங்களுக்கு பின்பு ராதாவிடமிருந்து அழைப்பு வந்தது. லண்டன்ல இருந்து ராதா பேசுறேன்ப்பா, எப்படி இருக்கீங்க என்றாள். இப்பதான் ஃபோன் பண்ணணும்னு தோணுச்சாமா, நீ போய் 3 வாரம் ஆச்சு. இங்க என்ன நடக்குதுன்னு தெரியுமா? சிவமணி ஒரு பக்கம் வந்து கத்திட்டு போயிருக்கான். பரமாக்கு வார்த்தைகள் திக்கியது.
உன்கிட்ட சொல்றதுக்கு கூட ஃபோன் நம்பர் இல்லையேம்மா. என்னப்பா ஆச்சு என் பையனுக்கு? என்ன ஆச்சு சொல்லுங்க. பரமாக்கு லியோகேமியா, இரத்த புற்றுநோயா. சிறிது நேரம் அவளிடமிருந்து எந்த வார்த்தையும் வரவில்லை. என்னப்பா சொல்றீங்க, உண்மையாவா? ஆமாம்மா, 80% கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. கடைசி ரிசல்ட்டு தான் வரணும். ஆனால் கன்ஃபார்ம் தான்னு சொல்லிட்டாங்க டாக்டர். ரொம்ப முத்தி போச்சுன்னு சொல்கிறாங்கம்மா. நல்லா தானப்பா இருந்தா என் பையன்? நல்லா இருக்கான்னு நீங்கள் நினச்சா மட்டும் போதுமாம்மா? உங்கள் சண்டையிலேயே நீங்கள் குறிக்கோளாக இருந்துட்டு பையனை பார்க்காம விட்டுட்டீங்களேம்மா. நான் உடனே கிளம்பி அங்கே வரேன்ப்பா. எவ்வளவு பணம் செலவானாலும் பரவாயில்ல, பணம் நான் கொடுக்குறேன்ப்பா. என் பையனை காப்பாத்துங்கப்பா. என் பையனுக்கு சிகிச்சையை ஆரம்பிச்சிடுங்கப்பா. அந்த மிருகத்திட்ட மட்டும் என் பையனுக்கு இந்த பிரச்சனையை சொல்லிடாதீங்கப்பா. என் பையனை அவன்கிட்ட கொடுத்துடாதீங்கப்பா என்று அழுது புலம்பி போனை வைத்தாள். ஜானகி அவளை திட்டியவாறே இருந்தாள். தருதல எப்படித்தான் இந்த குடும்பத்துல வந்து பிறந்தாலோ என்று புலம்பினாள். அவளுக்கு அரக்கனாக இருக்கலாம், ஆனால் பரமாவிற்கு அப்பா என்ற முறையில் அவரிடம் நாம் சொல்லித்தான் ஆக வேண்டும். ஒவ்வொரு முறை ஃபோன் செய்து பரமாவின் பிரச்சனையை சொல்லிவிடலாம் என்று முயற்சி செய்யும் போதெல்லாம் சிவமணி பேசக்கூட விடுவதில்லை. இப்படி ஏதாவது ஒன்று சொல்லி பிரேம என்கிட்ட இருந்து பிரிச்சிடலான்னு மட்டும் கனவு காணாதீங்க, நான் வந்து அவனை கூட்டிட்டு போயிடுவேன் என்று சொல்லி ஃபோனை கட் செய்து விடுகிறான். நேரில் வந்தால் பேசிக்கொள்ளலாம் என்று இவர்களும் விட்டுவிட்டனர். பரமாவை தினமும் சிகிச்சைக்கு அழைத்து சென்று வந்து கொண்டிருக்கிறாள் ஜானகி. இதற்கிடையில் சுந்தரத்தின் ரேடியோ தெரப்பி சிகிச்சை பலனளிக்கவில்லை என்று புது டாக்டரை வரவழைத்து புது சிகிச்சை ஆரம்பித்திருந்தனர். மிகவும் சீரியஸான டாக்டராக இருப்பார் போலும். முகத்தில் எந்த ஒரு சிரிப்பும் பார்க்க முடியவில்லை. டாக்டர் ராம்லி, அதுதான் அவர் பெயர். திரு சுந்தரம், உங்களுக்கு ஹார்மோன் தெரப்பி சிகிச்சை செய்ய போகிறோம். இதில் உங்களைத்தான் முதல்ல பரிசோதிக்க போகிறோம். இந்த சிகிச்சை மட்டும் உங்களுக்கு பயனளிச்சிருச்சுன்னா எங்களோட தெரப்பி வெற்றி அடையும். உங்களுக்கு சம்மதம்னா இதில் கையெழுத்து போடுங்க. சாக போகிற உயிர் எதில் போனா என்ன என்று சுந்தரம் அதில் கையெழுத்திட்டார். வீட்டில் இருக்கும் இந்த பிரச்சனைகளை தன் நண்பனிடம் பகிர்ந்து கொண்டதற்கு இப்படியெல்லாம் அடுத்தடுத்து நடக்கிறதுக்கு ஏதோ ஒரு காரணம் இருக்குது சுந்தரம், அது என்னன்னு தான் நமக்கு சரியா புரிய மாட்டேனுது என்றான் நண்பன். லண்டனிலிருந்து ஃப்ளைட் டிக்கெட் கிடைக்கவில்லை என்பதால் ராதா வருவது தள்ளி போய்கொண்டே இருந்தது. திடீரென்று ஒரு நாள் இரவு சிவமணி அவன் அம்மாவை அழைத்து வந்து வீட்டிற்கு முன் நின்று கத்த ஆரம்பித்தான். பரமா உறக்கத்தில் இருக்கிறானா மயக்கத்தில் இருக்கிறானா என்பது கூட தெரியவில்லை. சிகிச்சையால் மிகவும் சோர்ந்து காய்ச்சலுக்கு தள்ளப்பட்டான். சிவமணி அவன் அம்மாவிடம், உள்ள போய் என் பையனை அழைச்சிட்டு வாமா, இங்க யாரும் என்ன சொன்னாலும் நம்பாத, பையனை விட மாட்டாங்க என்று கூறி அனுப்பி வைத்தது எங்கள் காதில் தெளிவாக விழுந்தது. உள்ளே வந்த அம்மாளிடம் பையனை பற்றி எல்லாம் கூறியும் வெறும் காய்ச்சல் தான் என்று கூறி அவனை தூக்க பார்த்தாள். ரிப்போர்ட் எல்லாம் காட்டிய பிறகு வேகமாக வெளியே வந்து, உன் பையனை எந்த நிலைமைக்கு ஆளாக்கி வச்சிருக்காங்க போய் பாருடா என்று கூறிவிட்டு அவள் ஜீப்பில் ஏறி உட்கார்ந்து கொண்டாள். சிவமணி உள்ளே வந்தான். நாங்கள் சொல்வதை அவன் கேட்க தயாராக இல்லை. வாங்க டாக்டர்கிட்ட போலாம், நிரூபிச்சு காட்டுங்க என்று ஹாஸ்பிட்டலுக்கு அழைத்து சென்றான். அந்த நள்ளிரவில் பரமாவை தூக்கி கொண்டு ஹாஸ்பிட்டல் நுழைந்தோம். உண்மையை அறிந்து கூனி குறுகி போய்விட்டான். உங்கள் மாமனாருக்கும் இந்த பிரச்சனை இருப்பதால் உங்கள் மகனுக்கு இது வந்திருக்க கூடும் என்று டாக்டர் கூறியதும் அதிர்ச்சி அடைந்தான் சிவமணி. நேராக வந்து, உங்களால் தான் என் மகன் இப்படி இந்த நிலையில் இருக்கிறான் என்று கத்தப் போகிறானோ என்ற பயத்தில் நடுங்கிக் கொண்டிருந்த சுந்தரத்திற்கு ஒரு ஆச்சரியம். மாமா, உங்களுக்கும் புற்றுநோயா? என்னை மன்னிச்சிடுங்க மாமா, உங்களுக்கும் இப்படின்னு தெரிஞ்சிருந்தா கண்டிப்பா உங்கள்கிட்ட அவதூறா பேசியிருக்க மாட்டேன், என்னை மன்னிச்சிடுங்க என்று கைப்பிடித்து அழுது புலம்பினான். சுந்தரத்திற்கு என்ன செய்வதென்று தெரியவில்லை. கைகளை விலக்கி கொண்டார். அடுத்த நாள் சுந்தரத்தை பரிசோதனை செய்வதற்காக அட்மிட் செய்ய வேண்டும் என்று வற்புறுத்தினார் டாக்டர் ராம்லி. மருத்துவமனை கிளம்பி கொண்டிருக்கும் போது சுந்தரம் வீல்சேரில் அமர்ந்திருந்தார். அவரால் இப்போதெல்லாம் எழுந்து நடக்கவே முடியாத ஒரு நிலையில் சித்திரவதையை அனுபவித்துக் கொண்டிருந்தார். மருமகன் சிவமணியும் சுந்தரம் வீட்டில்தான் தற்போது தங்கி இருந்தான். வீட்டின் வாசலில் டாக்ஸி வந்து நின்றது. ராதா பதற்றத்தோடு வீட்டிற்குள் ஓடி வந்தாள். அப்பா, என்னாச்சு என் மகனுக்கு? எப்படி இருக்கான் என்னோட டார்லிங்? இருக்காமா, ஆஸ்பத்திரியோட கண்காணிப்புல இருக்கான். நீ போய் பார்க்கத்தானே போற, அவசரப்படாத, நீயே டாக்டரை நேரா பார்த்து தெரிஞ்சுக்கோ என்று அவள் தலையை தடவி கொடுத்தார். நீங்க ஏன்ப்பா இப்படி இழைச்சு போயிருக்கீங்க? உங்க உடம்புக்கு என்ன? ஏன் உங்க மூஞ்செல்லாம் ஒடுக்கு விழுந்து என்று முடிக்கும் முன்னே ஜானகி வாய் திறந்தாள். கேளுமா, இப்பவாவது கேட்டு தெரிஞ்சுக்கோ, உன் மகனுக்கு வந்த நோய் வேற ரூபத்துல அப்பாவுக்கு ஏற்கனவே வந்தாச்சு.
என்ன சொல்றமா? அப்பாவுக்கும் கேன்சர் தாம்மா. மூளையில கட்டி ஆரம்பிச்சு இப்போ உடம்பு முழுக்க பரவி இருக்கு. ஜானகி தலை குனிந்து அழுதாள். நிலைமை ரொம்ப மோசமாப்பா. ரொம்ப மோசம்தாம்மா. பரமா மாதிரி தான். என் வயசுல என்னால தாங்கி உட்காந்து பேச முடியுது. அவன் சின்ன பிள்ளை, உடம்புல பலம் இல்லாம படுத்துட்டான். அவ்வளவுதான் வித்தியாசம் என்றார். சிவமணி அந்த இடத்தில் வந்து நின்றான். முதலில் கூனி குறுகி போய் நின்றவள் பின்பு ஆவேசமாக, இவன்கிட்ட எதுக்குப்பா சொன்னீங்க? நான் சொல்ல வேண்டான்னு சொன்னல்லப்பா. எதுக்கு வந்த? என் பையன் உயிரோட இருக்கானா இல்லையான்னு பார்க்க வந்தியா? உன்னால தான் எல்லாமே. இங்கிருந்து போ என்று கத்தியவாறு அவன் அருகில் சென்றாள். டார்லிங், நான் சொல்றத கேளு, அமைதியாயிரு என்றான். அவனை கொஞ்சம் வியப்புடன் பார்த்தாள். அவன் இப்படி நயந்து பேசி பார்த்து அவளுக்கு பழக்கமில்லை போலும். அவன் அவள் தோள்களை பற்றினான். இப்ப நம்ம சண்டை முக்கியமில்ல, பிரேம் தான் முக்கியம். அவன் குணமடைகிற வரையில நம்ம சண்டையை நிறுத்தி வைப்போம் என்றான். மருத்துவமனையில் பணிப்பெண்களின் உதவியோடு பாத்ரூம் செல்வது, வேடிக்கை பார்ப்பது என்று இருந்த சுந்தரம், ஏன் தானாக நடக்கக்கூடாது? நடந்தால் என்ன, விழுந்து விடுவோமா? விழுந்தால் பலமாக அடிபட்டு தன் பேரனுக்கு முன்பாக நாம் இறந்து விடலாமே. அவனுக்கு துணையாக அவனுக்கு முன்னால் போய் காத்திருக்கலாமே என்று எழுந்து நடக்க ஆரம்பித்தார். வலது இடது வலது இடது என வீல்சேரை ஓரமாக நிப்பாட்டி விட்டு ஜன்னலில் இருந்து தனது பெட்டிற்கு நடக்க ஆரம்பித்தார். பெட்டை தொட்ட அடுத்த மாத்திரத்தில் பின்னால் இருந்து தன்னை யாரோ அழைப்பதாக தெரிந்தது. சுந்தரம், பரமா போயிட்டான்பா, இன்னைக்கு காலையில 9 மணிக்கு என்று நண்பன் கூறினான். அப்படியே பெட்டில் சரிந்து விழுந்தார் சுந்தரம். சுந்தரத்தை சக்கர நாற்காலியில் ஓர் ஓரமாக உட்கார வைத்திருந்தார்கள். பலர் வந்து அவர் கைகளை குலுக்கி அனுதாபம் தெரிவித்து போனார்கள். என் மகனை பாத்தீங்களா? என் பச்சை புள்ள என்னை விட்டுட்டு போயிட்டானே, பாத்தீங்களா என்று அழுதாள் ராதா. சிவமணி அவள் பின்னால் நின்று அவள் தோள்களை பிடித்து, அமைதியாயிரு ராதா, அமைதியாயிரு என்று மனதை தேற்றிக் கொண்டிருந்தான். பரமாவின் மொட்டு போன்ற முகத்தை பார்த்தார். தாத்தா, ஐ வாண்ட் சாக்லேட் என்று ஓடி வந்த முகமாயுது. தாத்தா, ஐ டோன்ட் வாண்ட் டு கோ என்று அழுத முகமாயுது. இங்கு நடப்பதெல்லாம் விரைவில் தனக்கு நடக்கவிருக்கும் சடங்குகளுக்கான ஒத்திகைதான் என நினைத்து கொண்டார். சரி சரி, நேரமாச்சு, எடுங்க எடுங்க என்றார்கள். சக்கர நாற்காலியின் பிடிகளை அழுத்தி உந்தி எழுந்தார். அவர் எழுவதை பார்த்து 2 பேர் வந்து கைத்தாங்கலாக அவரை பிடித்தார்கள். பரமாவின் உடலின் அருகே கொண்டு போய்விட்டார்கள். தலை சுற்றி கீழே விழப்போகிறோம் என்ற பயம் வந்தது. விழுந்தால் பரவாயில்லை, பரமாவோடு துணையாக படுத்து விடலாம். ஆனால் உடம்பு விழவில்லை. அவர் வேண்டும் அளவுக்கு வளைந்து கொடுத்தது. முகத்தை அவன் முகத்துக்கு அருகில் கொண்டு சென்றார். ஐயோ அப்பா, உங்க பேரை உங்களை விட்டு போயிட்டான் பாத்தீங்களா என்று ராதா பக்கத்திலிருந்து அலறினாள். அவள் அலறல் காதில் கேட்டுக்கொண்டிருக்க குனிந்து அவன் முகத்தில் முத்தமிட்டார். எழ முடியவில்லை, மீளவும் விரும்பவில்லை. போய் வா கண்ணு, சீக்கிரம் வந்து விடுவேன். அதுவரை தேவதைகள் உன்னை கவனித்துக் கொள்வார்கள். இந்த சோகம் முடிந்த பின்னர் இன்னொரு பெரிய சோகம் இந்த வீட்டை பெரிதாக கவ்வப் போகிறது என்ற துயரம் கலந்த எதிர்பார்ப்பு எல்லோர் முகத்திலும் இருந்தது. யாரும் இல்லாத அந்த மருத்துவமனையில் சாவதை விட நான் உயிராக நினைக்கும் மனைவியின் மடியில் சாக விரும்பினேன். புதிய டாக்டர் ராம்லியிடம் இந்த சிகிச்சையில் எந்த முன்னேற்றமும் இல்லை, என்னை டிஸ்சார்ஜ் செய்து விடுமாறு கூறினேன். அவர் உடனே இவரை டிஸ்சார்ஜ் செய்து விடுங்கள் என்று அருகில் கூறினார். ஏன் என்று கூட கேட்காமல் உடனே சரி என்று சொன்னதற்கு காரணம் என்னவாக இருக்கும் என்று அவரை ஆச்சரியத்துடன் பார்த்தேன். உங்கள் சிகிச்சையில் முன்னேற்றம் இல்லை என்று எப்படி சொல்கிறீர்கள்? சுந்தரம், அன்று நீங்கள் வீல்சேரிலிருந்து எழுந்து நடந்து வந்ததாக செவிலியர் ஒருவர் கூறினார். உங்கள் பேரனின் இறப்பு நிகழ்விற்கு சென்று வந்துள்ளீர்கள். உங்களது பலகீனம் இதில் ஏதேனும் தெரிந்ததா? இல்லை என்று தலையசைத்தார். முன்பு போல் உங்கள் தலைவலி, வயிற்றுவலி, குமட்டல் இருக்கிறதா? ஆம், நான் எப்படி மறந்தேன்? அதுவும் எனக்கு இல்லையே. அதுதான் உங்கள் சிகிச்சையின் முன்னேற்றம். உங்கள் மூளையில் உள்ள கட்டி 90% குறைந்து விட்டது. எங்களது ஹார்மோன் தெரப்பி சிகிச்சை வெற்றி பெற்றது திரு சுந்தரம். எப்போதும் சிரிக்காதவர் புன்முறுவலுடன் கூறினார். இப்போதெல்லாம் சிவமணியின் தொடுதல்கள் ராதாவை எரிச்சலடைய செய்யவில்லை. சிவமணியின் மாறுதல் ராதாவை மாற்றி இருந்தது. அவள் அவனை ஏற்றுக்கொண்டிருந்தாள். ராதாவிற்கும் தஞ்சமடைய சிவமணியின் தோள்கள் தேவைப்பட்டது. 16ஆம் நாள் சடங்குகள் முடிந்ததும் ராதாவும் சிவமணியும் அவர்களிடம் விடை பெற்று கொண்டு அவர்கள் வாழ்ந்த ஊருக்கு திரும்பினார்கள். ராதா சுந்தரத்தை கட்டிப்பிடித்து கொண்டு நீண்ட நேரம் அழுதாள்.
இழந்த மகனை நினைத்து அழுகிறாளா? திடீரென்று கைவிட நேர்ந்த இங்கிலாந்து காதலனை நினைத்து அழுகிறாளா? அல்லது சிவமணியோடு சேர்ந்து அனுபவிக்க காத்திருக்கும் எதிர்கால துன்பங்களை நினைத்து அழுகிறாளா என்று அவருக்கு விளங்கவில்லை. அவள் முதுகை ஆதரவாக தடவி கொடுத்து விடை கொடுத்து அனுப்பி வைத்தார். தற்போது ராதாவிற்கு 6 மாதம். கர்ப்பம் தரித்திருக்கிறாள் என்று கேள்விப்பட்டவுடன் பரமாவை நினைத்துதான் கண்ணீர் வந்தது. உன் உயிர் கொடுத்து தாத்தாவை காப்பாற்றி இருக்கிறாய் பரமா. இப்போதெல்லாம் சிவமணி குணத்தில் மாறி இருந்தான். இருவரும் விட்டு கொடுத்து வாழ்க்கையை நிம்மதியுடன் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அடுத்தடுத்த பிரச்சனைகளுக்கு காரணம் ஒன்று இருக்கும் என்று நண்பன் கூறியதை இப்போது என்னால் உணர முடிந்தது.